வாங்கம்மா. வாங்க வாங்க. உங்களோட ரெண்டாவது பொண்ணா? ஏன் அழுறீங்க வந்து உட்காந்தோன்னே? என்ன படிக்கிறீங்கம்மா அப்போ? 11th முடிச்சிருக்கேன். எந்த ஸ்கூல்லம்மா? விவேகானந்த வித்யாலயா. அக்காவும் நீங்களும் ரொம்ப அட்டாச் போல இருக்குல்ல? அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி போல இருக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும். நீங்க சொன்னீங்களா இப்படி அம்மா அப்பா மீறி போக வேண்டாம்னு உங்க அக்கா கிட்ட? என்ன அடிச்சுட்டே போயிட்டேன் ஒரு நாள். அப்படியா? நான் எவ்வளவோ தடுத்துட்டேன், ஆனா என்ன அடிச்சுட்டு போயிட்டேன். என்னால தாங்க முடியல, அதோட நான் நிறுத்திட்டேன். அவ்வளவு அடிச்சக்கா? தாங்க முடியாத அளவுக்கு அடிச்சாளா? அடிக்க அப்படியே தள்ளி விட்டேன். நான் புடிச்சி வேணாண்டி, இதெல்லாம் தப்புடி, முதல்ல அம்மா அப்பா பேச கேளுடி. நான் எவ்வளவு சொன்னேன். எங்க பெரியம்மா வீட்டுல எல்லாம் இருக்கும் போது நான் அவ்வளவு சொன்னேன். என்னன்னு தெரியல, அவளுக்கு மைண்ட்ல வந்து ஒரு நாள் ஒரு பேசுறான்னா இன்னொரு நாள் அந்த பேச்சு இருக்காது அவளுக்கு. நான் சின்ன வயசுல இருந்து அப்படியா இல்ல இந்த லவ் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் போன அப்புறம் 1 monthல நீங்க அதை ஏத்துக்கலையோ காதல? அவ வந்து எங்க கிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டா. எனக்கு வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம். எங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவ தப்பு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் இல்ல போய் பண்ணிட்டு போயிருக்கா. நான் காலேஜுக்கு போன உடனே இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் கிடையாதுமா, 27th காலேஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அழறேம்மா, எது கழற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுல வந்தோடனே இவ எங்கேயோ போயிட்டு வந்தா. எங்கடி போனேன்னா நான் ஃப்ரெண்டு வீட்டுல போய் கோச்சிங் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்தோடனே இவளதான் பண்ணுவேன். அதெல்லாம் வேண்டாமா, நம்ம வந்து படிக்கலாம் முதல்ல. நீ வந்து படிக்கணும்ன்றதுனாலதான் நாங்க காலேஜ் ஐஏஎஸ் ஆயிருக்கலாம். அவ்வளவு நல்லா படிக்கிற நல்ல படிப்பு. பிரின்சிபால் எல்லாம் அவ்வளவு அப்ரிஷியேட். இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்தா. நீங்க ஏதோ ஒரு அவசரமா ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதாகவும் 10 நாள்ல படப்படன்னு ஒரு ஏற்பாடு பண்ணதாகவும் அதனாலதான் வந்து நிகழ்ச்சி இது. உடனே நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்ப மேடம் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓப்பன் ஆர்ட், எல்லாமே ஓப்பனா பேசுவோம். எதுவா இருந்தாலும் நேரடியாவே இந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருந்தாதான் அவங்க வந்து, ஏன்னா என் பசங்களை அந்த மாதிரி நான் வளர்த்திருக்கேன், எதையுமே மறைக்க மாட்டேன். இல்ல அதுவும் சொல்லிச்சு. நான் உங்க பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன் உங்களுக்கு முன்னாடி. இப்படி தங்கச்சி மேல ரொம்ப அட்டாச்மெண்ட், அப்பா அம்மா ஒரு குறை வச்சது இல்ல, நான் கேட்டதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுப்பாங்க, ரொம்ப அப்படி ராஜாத்தி மாதிரிதான் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் எங்க அப்பா கூட ஏத்துப்பாரு, அப்பா கூட அப்படி இல்ல, அம்மா தான் டோட்டலா வந்து எதுக்குறாங்க, ஜாதி பாக்குறாங்க. உடைஞ்சு போயிட்டாரு. இப்ப அவனுக்கு எந்த வித இன்கம் இல்ல. நம்ம ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கன்னா அந்த பையனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? ஒண்ணு எதையுமே இல்ல. எல்லாமே யாரோட தான் வேலை பாக்குறதாகவும் ஒரு 10-15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதாகவும் அந்த பையன் சொல்றாரு. மேடம் அவன் வந்து +2 முடிச்சு பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணல. சரி, டிஸ்கண்டினியூ. சரி, ரெண்டாவது இந்த காலத்துல எப்படி வாழ்றாங்கன்னு தனியா வாழ்றாங்களாமே. அதுதான் பயமா இருக்கு. எந்த பழத்துல இருந்து தள்ளிட்டு போறேன்னு பயமா இருக்கு. இங்க போயிட்டு இருக்கேன், கிண்டிக்கு போறேன். பெரிய ஆபீசரா இருக்காரு. அவருக்கு நான் அசிஸ்டண்டா வர்க் பண்றேன், கேஷ் வாங்க போறேன். ஆபீசரா இருக்காரு. அவர் ஆபீசரா செக்ஷன் ஆபீசரா இருக்காரு. அவங்க வீட்ல இவ்ளோ டாக்குமெண்ட் இருக்கு. உன் மூஞ்சில எடுத்து வந்து விசில் அடிக்கிட்டா. என்ன டாக்குமெண்ட்ஸ்? அவங்க வீட்ல அவ்ளோ ப்ராப்பர்ட்டி இருக்கான். எனக்கு அவ்ளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ராஜா யாருடைய இதுல வந்து இருக்காங்க இப்ப அவங்க? அது தெரியல மேடம். சொல்ல மாட்டேன். அவங்க அண்ணன் எல்லாம் தான் குடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? தெரியலையே. நான் பேசுன வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையனுடைய அம்மா அப்பாவும் தங்களுடைய காதலை ஏத்துக்கல, நாங்க 2 பேரும் தனியா தான் வாழ்றோம், நான் வேலை பார்த்தா என்னுடைய மனைவியை நான் காப்பாத்துறேன். இல்ல மேடம், அவங்க அப்பா வந்து சைட் சப்போர்ட் இருக்கு, சைட் சப்போர்ட் இருக்கு. ஆனா ஏர்னிங்ல வந்து இவர் குடுக்கலன்னு நம்ம இன்டீரியரா நமக்கு தெரியாது. சரி, அவங்க அப்பா கதையை விடுங்க. ஒரு பையனை பார்த்தா அவன் இண்டிவிஜுவலா பொண்ணை வாழ வைக்க இருக்கிறதானே பார்த்து கொடுப்போம். எப்படி ஒண்ணுமே இல்லாத இவ்வளவு நான் வளர்த்துட்டு சின்ன வயசுல நீ படிப்புக்கு மட்டும் 2-3 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். சிபிஎஸ்இ படிக்க வச்சிருக்கீங்க. +2 வரணும், காலேஜுக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ண. பணம் பத்தி இல்ல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணுமே, நல்ல படிக்கிற பொண்ணாச்சே, அதுக்கு 50,000 ரூபாய் செலவு பண்ண. ஒவ்வொரு கோயிலுக்கு கட்டும் போய் என்னால வேலை வாங்கி தர மேடம். இப்பவே பிகாம் 3rd கம்ப்ளீட் பண்ணனா எங்க ஏதாவது நான் வர்க் பண்றேன். அப்பா எவ்வளவு நீங்க இவ்வளவு பிரைட்டான பொண்ணை வந்து பேசணும்னு ரொம்ப பிரைட்டா இருக்கு. அது இன்னுமே படிக்க வைக்கலாம். என்ன கேட்டா அடுத்த லெவலே போட்டு போலாம். சிஏ படிக்க வைக்கலாம், இல்ல ஐஏஎஸ் எழுத வைக்கலாம். என் கூட இருந்தா நான் படிப்புக்கு நான் சொன்னேன், நீ ஆக்ஸ்போர்ட்ல போ, நீ ஃபாரின் கண்ட்ரில. வெரி குட் மேடம், படிக்க வைக்கிறது தயார் நான். எவ்வளவு செலவு பண்ணேன். உன்ன பெரிய லெவல். அவளுக்கு இங்கிலீஷை மோட்டிவேட் பண்ணதே நான் தான் பேசுவேன் அவளோட. சரி சரி. இப்போ உங்களோட ஐடியா என்ன? எனக்கு பொண்ணு பார்க்க வேணும் மேடம்.
நான் இட்டும் என் பொண்ணு போயிடுறேன். இட்டும் போயிடுறேன். நாங்க இட்டுமே அவளை என் படிக்க பொண்ணு வச்சு நான் பாத்துக்கிறேன் என் பொண்ணு. அது ரைட்டுங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி அவளுக்கு கல்யாணம் வாழ்ந்திருக்காங்க. தெரியாது மேடம் கொஞ்சம் கொஞ்சம் இரு. எங்களுக்கு. 6 மாசம் பிரெக்னன்ட். இருக்கட்டும் மேடம், இருக்கட்டும் நான் கேக்குறேன், கல்யாணம்னா எங்கேயாவது ஒரு சர்டிபிகேட் இருக்கும். எந்த கோயில்லயோ இல்ல ஒரு சர்ச்சிலயோ எங்கேயாவது இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு சர்டிபிகேட் இருக்கணும். கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களா சொல்லுங்க. சொல்வதெல்லாம்